இப்போ நீங்கள் கூறிய வாதத்துக்கே வருகிறேன். தொண்டர்களால் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கூறினீர்கள். இப்போது அதை எப்படி முடிவு செய்வது? தொண்டர்களால் தலைவர்கள் தேர்ந்தெடுப்பதுங்கிறது இப்போ பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். அதிமுகவில் புதிய மாவட்ட செயலாளர்கள், புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள். புதுக்கோட்டையில் அதிமுக அலுவலகம் பூட்டப்பட்டிருக்கிறது. விஜயபாஸ்கருக்கு எதிராக இன்னொருவரை இபிஎஸ் அணி நியமித்திருப்பதால். இது போன்ற பல மாவட்டங்களிலும் இந்த அதிமுகவின் அலுவலகங்கள், நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதால் அந்த தொண்டர்கள் எப்போது யாரை முடிவு செய்வார்கள் நினைக்கிறீங்க? இன்றைய தேதிக்கு பொறுப்பாளர்கள் 2 அணிகளாக பிரிந்து நிற்பார்கள். தொண்டர்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். அதுதான் இன்றைய நிலைமை. தொண்டர்கள் எந்த பக்கம் சாய மாட்டாங்க. பொறுப்பாளர்கள் 2 புறமும் பிரிந்து நிற்பார்கள். ஆனால் தொண்டர்கள் ஒதுங்கி நிற்பார்கள். இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் இது அதிமுகவில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பது போல ஒரு வெளித்தோற்றம் இருக்கிறது. அந்த வாக்கு வங்கி சதவீதம் மற்றும் அந்த அதிமுகவினோட அந்த செல்வாக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா சார் இந்த தமிழக வெற்றி கழகத்தின்? அப்படி இல்லை, ஒரு புதிய எழுச்சியால அதிக சுயநலவாதிகள் அதிமுகவில் இருக்கிறார்கள், அல்லது அதிமுகவில் இருப்பவர்கள் அதிக சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு வித்தியாசம் பெரிய அளவில் இல்லை, சிறிய ஒரு வித்தியாசம் தான். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு பேசுகிற பொழுது என்ன சொல்றாரு? தோல்விக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு மிகப்பெரிய சுனாமியாக அந்த விஜயனுடைய அந்த அலையை அடித்த காரணத்தினால நாம வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம் என்று நினைக்கிறார். பாதிப்பு அவர்களுக்கும் இருக்குது. ஆனால் ஆரோக்கியமாக எப்படி ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு தங்களை வலிமைப்படுத்திக் கொள்ள முடியும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் இங்க பதவி போட்டிகள், சுயநல போட்டிகள் என்று நடந்து கொண்டு இருக்குது. இதுதான் இந்த இரண்டுக்கும் வித்தியாசம். ஓகே, இல்லை நான் அது ஒரு வகையில் சரியானாலும் நீங்கள் அந்த கால அவகாசத்தையே கொடுக்கலையே. ரிசல்ட் வந்து 2வது நாள்லேயே 2 அணிகளாக பிரிஞ்சிட்டீங்க. புதுவையில் போய் ரிசார்ட்டில் தங்க வச்சுட்டீங்க. அதற்கு காரணம்னா அது திமுக கூட்டணி அப்படின்னு, கூட்டணியோடு அதிமுக அரசமைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதை எதிர்த்து தான் நாங்கள் வந்து இந்த அணியவே தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலெல்லாம் உண்மை இருக்காதா ஃபீல் பண்ணுறீங்களா சார்? இல்லை, இதெல்லாம் காரணங்கள், காரியங்கள், இதெல்லாம் 2 தரப்பும் அவரவர்களுக்கு சாதகமான விஷயங்களை சொல்றாங்க. தவறு என்பது 2 புறமும் இருக்கிறது. இதில் ஒருவர் தவறு செய்து விட்டார், மற்றவர் மிக நல்லவர், மிக நேர்மையானவர் என்று நம்ம பேச முடியாது. 2 புறமும் சுயநலவாதிகள், 2 புறமும் இந்த இயக்கத்தை சிதைக்கிறார்கள் என்பதுதான் ஒரு சாதாரண அதிமுக தொண்டனுடைய பார்வையாக இருக்கு. ஓகே, ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் கூறியது போலவே அதிமுகவில் அடுத்து என்ன என்பதுதான் நம்மளோட அந்த தலைப்பு. இப்போதைக்கு இந்த இருவருமே தவறு புரிந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் வந்து அதை பொதுவாக இருந்து சொல்கிறீங்க. ஆனால் அந்த இருவரும் தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய காலம் இந்த அரசு இந்த 2 சக்திகளை திமுக மற்றும் தவேக 2 எதிர்த்து போராட வேண்டிய காலகட்டத்தில் இவர்கள் இருவரும் இவ்வாறு 2 அணிகளாக பிரிந்து இது செயல்பட்டு வருவது வரும் தேர்தலில் திமுக தவேகாவுக்கு மாற்றாக அதிமுக உருவெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? பெரிய வீழ்ச்சியை சந்தித்துக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகளால. அதிமுக என்கிற கட்சியும் அதனுடைய தொண்டர்களும் உருவெடுப்பதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி திமுக பக்கமும், சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள் தவேக பக்கமும் பயணிக்க நினைக்கிறார்கள். இதுதான் ஒரு துரதிர்ஷ்டமான நிலை. இந்த நிலையிலிருந்து மீள்வதற்கு தொண்டர்கள் என்ன நடவடிக்கை முடிவெடுக்கணும்? தொண்டர்கள் போராட்டம் நடத்தணும் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, இந்த தற்போது இவர்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை ஒரு எல்லைக்கு வரும் பொழுது தொண்டர்கள் தங்கள் முடிவை வெளிப்படுத்துவார்கள். அதையா எப்போ வெளிப்படுத்துவாங்க? தேர்தல், அடுத்த தேர்தல் இல்லையா? இல்லைன்னா இல்ல இருவரில் ஒரு தலைவர், இரு அணிகளிலிருந்து யாராவது ஒருத்தர் தலைவராக சுயம்புவா உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கா? தொண்டர்கள் செல்வாக்கோட உருவாவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏதாவது தூரத்தில் தென்படுதா? நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேரும் இல்லாத ஒரு தலைமை, எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு தலைமை அதிமுகவில் தொண்டர்களால் உருவாக்கப்படும். அந்த உருவாக்கப்படுற தலைமை வந்து யாருங்கிறது இன்னும் விடை தெரியாத கேள்வியாக இருக்குது. இருந்த போதிலும் இந்த பிரச்சனைகளுக்கு பின்னணியில் இந்த புதிதாக சேர்ந்த லீமா ரோஸ் உள்ளிட்டோர் வந்து ஒரு காரணமாக, அந்த பிரச்சனை உருவாவதற்கான காரணமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல், புகார் பொதுவாக சொல்கிறாங்க.
அப்படி புதிதாக வந்தவர்களுக்கு அந்த அளவுக்கு அதிமுகவின் நிர்வாகிகள் வந்து வளைந்து கொடுப்பாங்களா, இல்லாட்டா அவங்க சொல்ல கேட்குற மாதிரி சூழ்நிலை உருவாகிருக்கா சார்? அது அவரை கட்சிக்குள்ள கொண்டு வந்தது வேலுமணி. அவரை உறுப்பினராக்கி அவருக்கு 1 மாதத்தில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது திரு எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு இந்த வேலுமணி தரப்பில் இருக்கிற எல்லோரையும் பதவிகள்ல, கட்சி பதவிகள்ல இருந்து நீக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா லீமா ரோஸ் நீக்கப்படவில்லை. அதற்கான காரணம் என்ன? நன்றி கடனாக, பெற்றுக்கொண்டதற்கு நன்றி கடனாக அவரை நீக்குவதற்கு இவர் தயங்குகிறாரா? அப்ப நீங்க குறிப்பிட்டதை போல இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் கள்ள லாட்டரி பணம். அந்த பணம் பாய்வதால் இன்றைக்கு அதிமுக அந்த பண வலிமையால் பிளக்கப்படுகிறது. அதற்கு காரணமானவர் லீமா ரோஸ். அவரை கட்சிக்குள்ள கொண்டு வந்தது வேலுமணி. அவருக்கு சீட்டு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. இன்றைய கேள்வி எல்லாம் பல அதிமுக தொண்டர்கள் என்னிடத்துல கேட்டது, ஏன் இந்த லீமா ரோஸை அவரது கட்சி பதவியை நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கவில்லை? அப்ப இதில் உள்ள மர்மம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு காலையிலிருந்து நிறைய அதிமுக தொண்டர்கள் என்னிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.